ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, போன வாரம் பேசின இந்த தலைப்பு எதை அடிப்படையாக பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றால், ஜெபபீடம் என்ற தலைப்பிலே மத்தேயு 6வது அதிகாரத்திலே கர்த்தர் கற்பித்த ஜெபம், அதில் 10வது வசனத்தில் 2ஆம் பகுதியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். மத்தேயு 6:10வது வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்ற ஜெபத்தை நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறதுனாலே, அவருடைய சித்தம் என்றால் என்ன என்று நாம் அறிந்திருக்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது. அவர் சித்தம் என்னதென்று நாம் அறிந்திருந்தால் நாம் அதை கருத்தாய் ஜெபிப்பவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. இப்போ எங்களுக்கு பாடம் எடுத்த ஒரு ஒரு இந்தியாவை சேர்ந்த, தமிழகத்தை சேர்ந்த ஒரு பாஸ்டர் அஜய், அவர் மதுரை சேர்ந்தவர், இங்கே மிஷினரியாக வந்திருக்கிறார். சரி, அவருடைய மனைவி இங்கே மலேசியாவில், இங்கே பினாங்கில் உள்ளவங்க, இங்கே தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். சரியா? அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, இவர் மலேசியாவில் திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியாவில் நோர்தன் மேலேனா வடக்கு இந்தியாவில் அங்கே போய் மிஷனரியாக வேலை செஞ்சார். அதாவது இந்தி பேசுகிற ஜனங்கள் மத்தியில் செஞ்சார். சரியா? அப்போது இவர் என்ன செஞ்சாரா, இவர் மலேசியாவுக்கு வரப்போகிற நேரத்தில் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், ஒய்ஃபும் சரி அவரோட மாமியாரும் சரி, எனக்கு வரும்போது சப்பாத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. என்னது? அப்போ இவர் சொன்னாரா, ஐயா அங்கே கிடைக்காதா அப்படின்னு. இல்லை அங்கே தான் நல்லாயிருக்கும். என்ன விலை அங்கன்னா? என்ன சொன்னான்னு தெரியல, மறதியாக இருக்குது. 10 ரூபாய்க்கு 3. அவ்வளோ கம்மியாக இருக்குதா? சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இவர் சொன்னார், ஏன் இங்கேருந்து வாங்க சொல்கிறீங்க, அங்கே கிடைக்காதா அப்படின்னு. அப்புறம் இவர் வாங்கலையா, வந்துட்டு அப்போ இவங்க ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. என்ன நாங்கள் வாங்கிட்டு வர சொன்னோம், நீங்கள் வாங்கிட்டு வரல அப்படின்னு. சரி அதெல்லாம் அங்கேயே வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரை விட்டுட்டார். அப்புறம் ஒரு நாள் அந்த எங்கே சேர்ச்சுக்கு எங்கே கிளம்பும் பொழுது அவங்க சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் சப்பாத்தை போடுங்க அப்படின்னு. இங்கெங்கே இருக்குது சப்பாத்து, நான் ஏன் சப்பாத்தை போடணும் அப்படின்றாங்க. சரியா? மேட்ரு என்னன்னா, இந்த ஷூ இருக்கு இல்லையா, ஷூவுக்கு சப்பாத்துன்னு நம்ம சொல்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவர் நினச்சிக்கிட்டாரு இவங்க சப்பாத்தி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. என்னது? உண்மையிலேயே அவங்க சொல்கிற வரைக்கும் அவருக்கு தெரியாது. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட, இங்கே வரும்போது செப்பல் வாங்கிட்டு வாங்க, ஷூ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, செப்பல். இவர் நினச்சிக்கிட்டாரு சப்பாத்தி தான் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அது உண்மை. இந்தியாவில் போய் வாங்கணும்னா இந்த செப்பல் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? அதுவும் நம்ம ஈனோக்கு 3 ஷூ வாங்கிட்டு வந்தேன் நான். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஷூனா. அப்போ அங்கே என்ன இருக்கும் அப்படி நம்ம அறிஞ்சிருந்தோம்னா, சின்ன சொன்ன ஜோக்குக்கும் அதுக்கும் நான் நினச்சேன் நீங்கள் சிரிப்பீங்கன்னு. நீங்கள் சிரிக்கலை, பரவாயில்ல இப்போ சிரிக்கிறீங்க, இது உண்மை. அப்போ அங்கே என்ன இருக்குது, இப்போ நீங்கள் ஏதோ வெளியூர் போகிறீங்க, அப்போ நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு. நம்ம என்ன செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம இங்கே நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை கேட்க மாட்டோம். இங்கே உள்ளது இங்கே வாங்கிக்கலாம் தானே. அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன விசேஷம் என்று நாம் அறிந்திருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், தெளிவாக சொல்லலாம், அந்த பொருளை எனக்கு வாங்கிட்டு வாங்க. அதுதான் இங்கே கிடைக்காது. ஆமென். நமக்கு தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் நமக்கு என்ன வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கிறோம் என்றால் உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுகிறது போல இங்கே என்னவா, பூலோகத்திலும் பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ பரமண்டலங்களே அவருடைய சித்தம் எவ்வாறு, முதலாவது சித்தம் என்றால் என்ன தெரிய வேண்டும். 2வது பரமண்டலங்களே அவர் சித்தம் எப்படி நிறைவேறுகிறது என்று தெரிந்தால் நாம் ஜெபிக்கிறதிலே கவனமாய் தெளிவாய் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம்.
அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ அவருடைய சித்தம் என்னவென்று நாம் போன வாரம் பாதி தியானித்தோம். இந்த நாளிலே இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். சரியா? எது வரைக்கும் போன வாரம் நான் முடித்தேன்? ரோமர் 8:14 முடிஞ்சதா? எபேசியர் 5:15-33 ஞானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்துட்டோம். அப்போ சரி, இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம். தண்ணி எடுத்துருவாங்க. கர்த்தருடைய சித்தம். சித்தம் என்றால் என்ன? போன வாரம் நான் பார்த்தோம். அதை மறுபடியும் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த சித்தம் என்ற வார்த்தைக்கு தெலேமா என்று கிரேக்க மொழியில் சொல்லப்படுகிற அந்த சொல்லுக்கு ஆங்கிலத்திலே கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் என்னவென்றால் ஆசை, நோக்கம், அப்புறம் சாய்ந்திருந்தல், அவரையே சாய்ந்திருக்கிறது, அப்புறம் தீர்மானங்கள், கர்த்தருடைய தீர்மானங்கள், அப்புறம் எண்ணம், ஆலோசனை, திட்டம். இது தேவனுடையதாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சித்தம். அவருடைய சித்தம் என்றால் அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை வச்சு சொல்லுவோம். அவருடைய ஆசை. அவருடைய சித்தம் என்றால் என்ன அர்த்தமா? அவருடைய ஆசை, அவருடைய நோக்கம், அவர் விரும்புகிறது, அவருடைய எண்ணம், அவருடைய ஆலோசனை, அவருடைய திட்டம். இது எங்க நிறைவேறுகிறதா? பரலோகத்திலே. பரலோகத்திலே சரி, போன வாரம் உட்கார சொன்னேன், இந்த பூலோகத்திலே மனிதனை தவிர மற்ற அனைத்தும் அவர் சித்தத்தின்படி இயங்குகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ மனிதன் மாத்திரம் தான் எங்கள் சிக்கல். சரியா? இப்போ மனிதன் மாத்திரமே சிக்கல் என்றால் மனிதனை சிக்க வைத்தது யாரு? பிசாசு. ஏன் பிசாசு மனிதனை டார்கெட் பண்ணான்? ஏன்னா மனிதர்கள் தான் விசேஷத்திறவர்கள். நம்ம தான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம யார் நமக்கு தெரியணும். நம்ம தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். குரங்க போல படைக்கப்படலை, குரங்குலேருந்து வரல. என்னது? மற்ற மிருகங்கள் போல் நம்ம இல்லை, நம்ம விசேஷித்தவர்கள். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, அப்படி இருக்க அதிலிருந்து நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய சித்தம் என்னதாக இருக்கிறது என்று அறிந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றதாலே இந்த வசனங்களை தியானிக்கப் போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம். வாசிங்க. ஹல்லேலூயா, ஆமாம், தொடர்ச்சியாக படிங்க. என்னவா ஒரு சித்தம்? என்னன்னா நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். அப்போ நம்முடைய பரிசுத்த குலைச்சல், மனிதனுடைய பரிசுத்த குலைச்சல் எதில் இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சி அது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க சிஸ்டர், தொடர்ச்சியாக. ஆமென், ஹல்லேலூயா. இதை நம்ம இன்னும் எக்ஸ்பாசிட்டரியா அது இன்னும் ஆழமாக போய் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ ஆழமாக இருக்குது. என்னது? அது கொஞ்சம் 3வது வசனத்தை ஆங்கிலத்தில் கொஞ்சம் படிங்க. ஆமென், ஆமென்.
சரி, இப்போ இதில் ஒரு வார்த்தை வருகிறது பாருங்க, நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. வேசித்தனம் என்றால் என்ன? அது இந்த பாலியல் உறவு, சரியா? திருமணத்துக்கு முன்பதாக பாலியல் உறவு, ஆணும் பெண்ணும் இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவாங்க, வேசித்தனம். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வேசித்தனம் என்று சொல்லப்படவில்லை, வேசி மார்க்கம். மார்க்கம் என்றால் என்ன? மார்க்கம் என்றால் பாதை. அதுதான் மதங்களுக்கு இப்படியாக மார்க்கம் என்றும் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம். ஏன் கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம் என்று சொன்னால், நாம் ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம், அந்த வழியே இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். வேதத்தில் ஒரு பகுதியிலே நம்முடைய விசுவாசத்தை மார்க்கம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது, சரியா? அப்போ வேசி மார்க்கம் என்றால் என்ன? அது ஒரு பாதையாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஜனங்கள் நடந்து போகிற பாதை, வாழ்க்கையை நடத்துகிற அந்த விதத்தில் இந்த வேசித்தனம் ஒரு பகுதியாக இருக்கும். அது அவர்களுக்கு குற்றமாக தெரியாது, சரியா? ஆகினால தான் ஒரு சில தேசங்களிலே இந்த விபச்சாரம் அது சட்டத்தின்படி அது லீகல். ஏன்னா இது மனிதனுடைய தேவையாக இருக்கிறதுனாலே அது லீகலைஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு நாடு ரஷ்யா. இப்போ அந்த ரஷ்யாவிலும் அதற்கு எதிராக இப்போ சட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ரஷ்யாவில் இருக்கிற இந்த விபச்சாரம் செய்கிற இந்த தொழிலில் இருக்கிற பெண்கள் இப்பொழுது வேறு நாடுகளிலே அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனாலே, ஒரு முக்கியமாக எந்த நாடு, யுஏஇ அந்த நாடுக்கு, அந்த அரபு நாடு இருக்கு இல்லையா, அங்கே அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் அங்கே மாறுகிறதுக்கான வேலை நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த நாட்களில். ஏன் ரஷ்யாவிலே இந்த காரியம் அதிகமாக இப்போ பேசுகிறார்கள் என்றால், ஒரு காரணம் என்னவென்றால், இந்த விபச்சார தொழில் நடக்கிற இடத்துல குடும்ப உறவுகள் தடைப்படுகிறது. என்ன செய்கிறாங்க? ஜனங்கள் திருமணம் செய்கிறது இல்லை. ஜப்பானில் இது பெரிய ஒரு இஷ்யூ. இப்போ ஜனங்கள் திருமணம் செய்யலன்னு சொன்னால் அவர்களுக்கு பிள்ளை பிறக்காது. பிள்ளை பிறக்காவிடில், பிள்ளைகள் இல்லாவிட்டால் அந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக இராணுவத்தில் ஜனங்கள் குறைப்படுகிறார்கள். ஸோ அவங்க ஃப்யூச்சரை யோசித்து, விசேஷமாக ரஷ்யா அவங்களுடைய எதிர்காலத்தை யோசித்து, எங்களுடைய இராணுவத்திற்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது காரணம் என்ன? இங்கு விபச்சாரம் லீகல் பண்ணப்பட்டிருக்கிறதுனால ஜனங்கள் இப்போ திருமணம் பண்ண மாட்டார்கள். ஆகையினாலே இப்போ திருமணத்தை, அந்த விபச்சாரத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க? இல்லீகலாக மாற்றுறாங்க, சரியா? அப்போ இந்த வேத வசனம் சொல்லுகிறது, வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து என்று சொல்லும் பொழுது, நாம் இந்த நவீன நாட்களில் விசேஷமாக மலேசியாவில் இருக்கிற நாம் இந்த காரியத்தை வெளியரங்கமாக பார்க்க முடியாது, சரியா? வெளியரங்கமாக நான் பார்க்க முடியாது. ஆனால் இந்த வேதம் எழுதப்பட்ட நாட்களோ அப்படி அல்ல. விசேஷமாக கொருந்தில் இருந்த அந்த ஒரு விக்கிரக ஆலயத்தில் அது மிகவும் வேசித்தனம் நிறைந்ததாக இருந்தது. அந்த தெய்வமே ஒரு வேசித்தன தெய்வம். அந்த ஆலயத்தில் தினந்தோறும் அந்த அந்நிய அந்த தேவர்களுடைய அந்த ஆலயத்தில் தினந்தோறும் என்ன இருக்கணுமா? 1000 விபச்சாரிகள் அங்கே விபச்சாரம் செய்து கொண்டிருக்க வேண்டுமா? அது தெய்வ வழிபாடு. ஆகையினால்தான் அந்த நாட்களிலே பவுல் இப்படியாக எழுதுகிறார், இந்த மார்க்கத்துக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம வெளியரங்கமாக இந்த காரியத்தை மலேசியாவிலே விசேஷமாக பார்க்க முடியாததாக இருந்தாலும், பட் இதோடைய அந்த கருப்பொருள் இருக்கு இல்லையா, வேசித்தனம் என்றால் என்ன? நாம் செய்யக்கூடாத ஒரு காரியம். அது சரீரபூர்வமாக மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னியாகிய சபையாக இருக்கிறதுனால
நாம் கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். என்னது? கிறிஸ்து. போன வாரம் ஒரு வசனம் பார்த்தோம். நம்ம என்னது? ஒற்றை வேஷம் தெரியாதவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தமா. ஆக நம்முடைய வேலையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம சேருகிற நட்பு, நம்முடைய உறவுகள், இதில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? எதிலையும் சரி, ஒரு ஜோக்காக இருக்கட்டும், நம்ம பகிர்ந்து கொள்கிற ஷேர் பண்ணுற மெசேஜாக இருக்கட்டும், நம்ம எங்கே உட்காந்து சாப்பிடுகிறோம், யாரு கூட உட்காந்து சாப்பிடுகிறோம், யாரு கூட ஐக்கியம் கொள்ளுகிறோம் என்கிற விஷயத்திலும் நாம் கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். வேசிமாக்கத்திற்கு விலகி இருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. தொடர்ந்து இன்னும் லேசாக அதை பார்த்து விடும். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சையும் படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமல் தன் சகோதரனை வஞ்சியாமலும். என்னது? சகோதரனை வஞ்சிக்கிறது. மற்றவர்களை வஞ்சிக்கிறது என்றால் என்ன? ஏமாற்றுகிறது அல்லது தவறு செய்ய தூண்டுகிறது. ஆமென். இது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. மற்றவர்களை பாவத்தில் விழ நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாது, மற்றவங்க நம்ம வஞ்சிக்க கூடாது. விசேஷமாக விசுவாசத்திலிருந்து வெளியேறத்தக்க அல்லது நவீனமாக கிறிஸ்துவ விசுவாசத்தில் இருக்கிற ஒரு ஆபத்து என்னவென்றால், கிறிஸ்துவ விசுவாசத்தில் இருக்கிற ஆபத்து, இது நல்ல நேரம் சொல்றது. ஜெகோவா விட்னஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெகோவா விட்னஸ்க்கும் நமக்கும் எவ்வளவு தூரம்? யாரால சொல்ல முடியும்? யெகோவாவின் சாட்சிகளுக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னா, கீழே இறங்கி அப்படி போனால் அங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் இருக்காங்க சர்ச். தெரியும் தானே? இப்படி இறங்கி இதில் வளைஞ்சி போனோம்னா அந்த தொண்டில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ யாராவது புது நபர்கள், கிறிஸ்தவர்கள், உங்கள் சர்ச் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், நான் சொன்னேன் கிளஞ்சையால் இருக்குதுங்க அப்படின்னா, நீங்கள் ஜெகோவா விட்னஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஜெகோவா விட்னஸ் தான் அங்கே இருக்குது என்று சொல்லி. கிறிஸ்து பிரியமானவர்களே, போன வருடம் ஜெகோவா விட்னஸோடைய பெரிய ஒரு முகாம் நடந்தது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருந்தார்கள். பல மொழிகளிலே அது நடத்தப்பட்டது. அங்கு வந்தவர்கள் யாருன்னா, முழுக்க ஜெகோவா விட்னஸுடைய விசுவாசிகள் மாத்திரமே. அதிலே ஒரு பாஸ்டர், எனக்கு தெரிந்த ஒரு சீன பாஸ்டர், அவருக்கு எப்படியோ ஒரு அழைப்பு வந்ததாம். எப்படி வந்ததுன்னு தெரியும். அவருக்கு ஒரு ஆச்சரியம், எனக்கு எப்படி இந்த அழைப்பு வந்தது என்று சொல்லி. அப்போது அவர் அந்த கூட்டத்துக்கு போகும் பொழுது வாசலிலே அவரை நிறுத்தி, நீங்கள் யார், நீங்கள் எப்படி இந்த கூட்டத்துக்கு வந்தீர்கள் என்று அவங்க விசாரிக்கும் பொழுது, அவர் எனக்கு இந்த ஃபோன் நம்பர் பாருங்கள், இதுலேருந்து தான் அழைப்பு வந்தது, இந்த நம்பர் உடையவர் தான் என்னை அழைத்தார் என்று அந்த ஃபோன் நம்பரை காட்டும் பொழுது அவர்கள் அதை பார்த்து, சரி நீங்கள் போங்க, உங்களுக்கான இடம் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி அனுப்பினார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் இவர் மட்டும்தான் பாஸ்டர், ஆனால் யாருக்கும் தெரியாது. சரியா? எனக்கு கணக்கு மறதியாக இருக்குது, ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு 10,000 பேர் கூடியிருப்பாங்க. சரியா? அதில் ஏறக்குறைய ஒரு 70 பேர் 27 பேர் தெரியல, வெளிநாட்டை சேர்ந்த யூரோப்பியன்ஸ், இவங்கெல்லாம் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். இங்கு மலேசியாவில் திருமணம் செய்து இங்கேயே இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறார்களாம். அந்த மாநாட்டில் அவர்கள் போதித்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் சென்று இந்த பெந்தெகோஸ்தே சபையினரை, ஆவிக்குரிய சபைகள், கிறிஸ்தவர்களை நீங்கள் டார்கெட் பண்ணி அவர்களிடம் நீங்கள் யெகோவா இந்த சாட்சியை, இந்த செய்தியை நீங்கள் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று இந்த 10,000 பேருக்கும் அங்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. அவர்களோட டார்கெட் யாரு? நம்ம தான். We are the targets.
இவர்கள் மாத்திரமல்ல, வில்லியம் பிரன்ஹாம் என்று சொல்ற இன்னொரு உபதேசம். அந்த உபதேசம் என்ன உபதேசம் என்றால், இயேசு கிறிஸ்து வருகை வந்தாயிற்று, முடிஞ்சது. எலியா வர வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா, அந்த எலியா தான் வில்லியம் பிரன்ஹாம். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறது தவறாக எடுக்கிறீர்கள். பிதா குமார பரிசுத்தாவின் பெயரில் எடுக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரம் எடுக்க வேண்டும் என்ற உபதேசத்தை உடையவர்களுக்கும் நம்ம தான் டார்கெட். இவர்கள் உலகத்தில் இருக்கிற மற்ற மதத்தினர்கள்ட்ட போக மாட்டார்கள், அவர்களுக்கு அவங்க டார்கெட் அல்ல. அப்புறம் சின்ன சின்ன காளான்கள் முளைத்து கொண்டு இருக்கிறது. ரிஃபார்ம் சர்ச் அவங்களோட டார்கெட்டும் கிறிஸ்தவங்க தான், மற்றவங்கள்ட்ட போக மாட்டாங்க. அப்ப இந்த வஞ்சிக்கிற காரியம் என்னது? வஞ்சித்து நம்மிடம் பழகிறப்ப நம் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்ம எப்படி மற்றவர்களை வஞ்சிக்க முடியும் என்றால், கிறிஸ்துவ பிரியமானால் முடியும். எப்படி என்றால், கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கிற நாம் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம இப்ப போதிக்கிறேன்னா என்னை வைத்து நான் சொல்லுகிறேன். நான் போதிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து பேசி, இது கேள சத்தம் ஓகேயா விளங்கல இது பட் சவுண்ட் ஓகேயா? ஓகே. அப்போ இப்போ போதகராக இருக்கிற கிறிஸ்தவ எல்லாருக்கும் சொல்கிறேன், நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்னென்னா, நம்ம சாட்சியாக மாத்திரமல்ல, சக விசுவாசிகளுக்கும் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். சக விசுவாசிகளுக்கும் நாம் உதாரணமாக இருக்க வேண்டும். இப்போ போதிக்கிற போதனை கேட்டு வெளியே போகும் பொழுது உதாரணம் சொல்கிறோம். ஒரு உதாரணம், யாராவது காரில் போகும் பொழுது என்னென்ன திடீர்னு போட்டாங்க. ஒரு தடவை நாங்கள் ஒரு காரில் போகும் பொழுது ஒரு அழைத்தில் லெஃப்டில் வளையிறதுக்கு நிற்கிறோம். ஒரு T ஜங்ஷனில் லெஃப்டில் வளையிறதுக்கு நிற்கிறோம். நான் இந்த பக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் பக்கத்தில் ஒரு பங்களா பையா பைஸ்கல் வந்து நின்னார். இந்த சைடு நிற்கிறாருன்னா அவர் எங்கே வளையணும்? இங்கே தானே, எனக்கு லெஃப்டில் தானே வளையணும். அங்கே நிற்கிறாரு, நானும் லெஃப்ட்டு தான் வளைய போகிறேன். நான் இப்போ எங்கே பார்த்து கொண்டு இருக்கிறேன்? ரைட் பார்த்து கொண்டு இருக்கிறேன். காடி வந்துக்கிட்டே இருக்குது. காடி நின்றுச்சு. நான் காடி எடுக்கிறேன், பையா அப்படி போடுறேன். சரியா? கண்ணாடி கட்டி பையா அப்படின்னு அவங்க திரும்பி சாரி தானே சொன்னார். ஓகே அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த சம்பவத்தில் இல்லை, நான் அவரை கத்துனேன், அதுக்கு நான் அவரை ஏசலை. அப்போ ஒருவேளை நீங்கள் கூட இருக்கிறீங்க, யாரோ ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறீங்க, நான் பையாவை தாறுமாறாக ஏசுகிறேன். கிறிஸ்து பிரேமாக நான் சொல்கிறேன், அடுத்த முறை உங்களுக்கு நடக்கும் பொழுது நீங்கள் அப்படி தான் செய்வீங்க. ஏன்னா நான் ஒரு உதாரணமாக இருந்து விட்டேன். இதுதான் வஞ்சிக்கிறது. நீங்கள் வழி தவறி போகிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்க முடியும், ஆனால் நமக்கு தெரியாது. உணர்ச்சி வசமாக செய்கிறோம் இல்லையா? ஆகினால கிறிஸ்து பிரியமானவர்களே, we need to be very careful. இது கர்த்தருடைய சித்தம். என்னது அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டுமா. எந்த விஷயத்தில் என்றால், மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற 5வது வசனம், உங்களில் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. நாம் கனமாக அறிந்து கொள்ள வேண்டும். என்ன மிக முக்கியமாக இருக்கிறது, உங்களில் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் அறிந்து கொள்ளும்படி அறிந்து. நம்முடைய சரீரத்தை நாம் கனம் பண்ண வேண்டும். That means we have to take care our body. சரீரத்தை என்ன செய்ய வேண்டுமா? கனம் பண்ண வேண்டுமா? நேரத்துக்கு சாப்பிடல, நான் பரவாயில்ல பிரதர், எல்லாம் ஓகே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் தெரியும் தானே, நமக்கு பொறுப்பு இருக்கிறது. இது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து போவோம், டைம் இல்லை.
வாசிச்சிட்டோமா? தெசலோனிக்கேயர். ஓகே. இப்போ பிலிப்பியர் 2:12-13. பிலிப்பியர் 2. ஏன்னா நான் ஏன் வேகமாக போகிறேன்னா, இன்றைக்கி கடைசியில் முக்கியமான, நான் போன வாரம் சொன்னேன், இந்த வட்டி வாங்கி வட்டியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது அது பெரிய காரியம். கர்த்தர் நாளில் நமக்கு விடுதலை கொடுப்பாராக. சரியா? அதுக்காக நாம் இந்த சப்ஜெக்டோட கூட வருவோம். பிலிப்பியர் 2:12-13. வாசிங்க. ஆமென். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் படிக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நற்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்னவாம்? நம்முடைய ரட்சிப்பு என்ன பண்ண வேண்டுமாம்? நிறைவேற வேண்டுமாம். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் we are forever, எப்பொழுது ரட்சிப்பு நமக்கு இருக்கும், நம்ம எப்படி நம்ம வாழ்ந்து விடுவோம் என்பது அர்த்தம் அல்ல. கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால், நாம் ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. ஆமென். சொல்லுங்க, நான் என் ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. இது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆக ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறணும். என்ன அர்த்தம்? நான் என்னுடைய ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. உண்மையை சொல்லுவோம். எத்தனை பேர் இப்படி ஜெபிச்சிருக்கோம்? ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை நான் இழந்து விடக்கூடாது அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆக்சுவலி இந்த ஜெபத்தை சொல்கிறவங்கள உங்களுடைய சித்தம் நிறைவேறு, அது இதெல்லாம் உள்ள அடங்கி இருக்கிறது. இப்போ நம்ம அதை கொஞ்சம் பிரித்து, இதெல்லாம் இவ்வளோ பிரித்து ஜெபம் பண்ணோம்னா 2 hour கூட பத்தாது கூட, அவ்வளோ இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து எபேரியர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம், Hebrew chapter 10 35-36. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் என்னவாம்? நம்ம பொறுமையாக இருக்கணுமா? அதோடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் நமக்கு வாக்கு தத்தம், நமக்கு கர்த்தர் சிலுவையில் சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து விட்டார். இனி புதுசாக அவர் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய வெப்சைட்டில் போட்டு சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு அவரோட வெப்சைட்டில் போயிட்டு புதுசாக ஒரு டேட்டாவை உள்ளுக்கு இன்சர்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஆசீர்வாதத்தை நான் சிலுவையில் மறந்துட்டேனே. ஏன் அநேக ஜனங்கள் இதற்காக ஜெபிக்கிறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு டேட்டாவை ஒரு கிளாஸை அவர் உள்ளுக்கு நுழைக்க தேவையில்லை. எல்லா ஆசீர்வாதமும் அவர் சிலுவையிலே நமக்காக நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா. அது யாராருக்கு என்னென்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அது அவர் சித்தத்தின்படி நமக்கு கிடைக்கும். அதை நாம் பொறுமையோடு காத்து கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. அது கர்த்தருடைய சித்தம் என்ன? நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அது முந்தின வசனம், ஆகியால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். என்னது? நமக்கு என்ன வேண்டுமா? கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறது நம்ம தைரியமாக இருக்க வேண்டுமா?
எந்த விஷயத்தில் தைரியமாக இருக்கணும்? இருட்டில் போகும்போது தைரியமாக இருக்கணுமா? அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இருக்கணும் தான், பயம் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே சொல்லுகிறது என்ன? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாது இருங்கள். தைரியமாக இருப்போம், வர்றது வரும். ஐயோ என்னோடய ஃப்யூச்சர் என்ன போகிறது, என்ன நடக்க போகிறது? நம்ம நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் சிலுவையில் அன்று மரித்தார். நம்மை எவொருவரும் கெட்டு போக வேண்டும் என்றது அவர் சித்தம் இல்லை. அல்லேலூயா. அது அவர் விரும்புகிறது என்ன? நாம் நலமாக இருக்கிறோம். நம்ம நலமாக இருக்கிறதுக்கான தேவைகளை அவர் ஏற்ற நாளில் கொடுப்பார். அந்த தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். எதிர்காலத்தை குறித்து ஒரு கிறிஸ்தவன் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது யோவான் 6:40. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள் கிட்ட வந்துருச்சு. என்னது? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4:16-17-18 சொல்லுகிறது, கர்த்தர் வானத்தில் நிற்பார், மரித்தோர் முதலில் கிறிஸ்துவுக்குள் மரித்த முதலில் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்வோமா? அவரோடு வானங்களிலே எடுத்துக்கொள்ளப்படுவோமா? இந்த நாள் சமீபம். இது கர்த்தருடைய சித்தம். இந்த சித்தம் எங்கே நிறைவேறி இருக்கிறதாம்? பரலோகத்தில் நிறைவேறி இருக்கிறதாம். அங்கு கர்த்தருடைய சித்தம் எப்படி, அங்கே என்னென்ன சித்தம் இருக்கிறதோ, இந்த யூனிவர்ஸை பார்க்குறோம் இல்லையா, இவருடைய சித்தம் எப்படி நிறைவேறுகிறதோ அதே போல கர்த்தருடைய வருகையும் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். நான் முதல் ஒரு காரியம் சொன்னேன். இதோ இஸ்ரவேலில் ஆலயத்திற்கான ஆயத்தம் தயாரி கொண்டிருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதம், வருகிற அடுத்த மாதம் ஏப்ரல் 12 to 20 வரை அவர்களுடைய பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல். பாஸ்ஓவர்னா எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க இல்லையா, அதை நினைவு கூறும்படி பஸ்கா பண்டிகை நடக்க போகிறது. அந்த நாட்களிலே இந்த சிவப்பு கிடாரி இப்போ 3 வயதாகிவிட்டது, அதை பலியிட வேண்டும் என்று இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆலயம் கட்டுவதற்கான நேரம் 9 மணி நேரம் தான் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் புதிதாக ஒரு காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு அவர்கள் 42 வாரம் தேவைப்படுகிறதாம். அது என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் அந்த 42 வாரம் என்று சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான கணக்கு இருக்கிறது. 42 வாரம் என்பது 3 வருடம் 6 மாதம். அந்த கிறிஸ்துவின் ஆட்சி அப்போ ஆலயத்தில் 42 வாரம் முடியும் பொழுது பலிகள் நிறுத்தப்படுமாம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கிறது. அங்கே குறிக்கப்பட்ட 42 வாரமும் இவர்கள் இப்போ பேசி கொண்டிருக்கிற 42 வாரமும் ஒற்று போகிறதுனாலே இதற்கான ஆழம் என்னவென்று நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். ஆகையினால்தான் சொன்னேன், ஒருவேளை கர்த்தரோட வருகை இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பதாகவே இருந்துச்சு என்று சொன்னார். நாட்கள் அவ்வளவு கிட்ட வந்துருச்சு. அல்லேலூயா. நாம் கவனமாய் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தரோட வருகைக்காக நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்து 2 யோவான் 1 அதிகாரம். 2 யோவான் 1 அதிகாரம். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். இரண்டாவது வசனம். இல்லை மணிக்கு 3 யோவான் 2வது வசனம்.
கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எல்லாவற்றிலும், ஈவன் ஃபைனான்ஷியலி நம்ம நல்லா வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். சரியா? நான் இதுக்கப்புறம் வரேன். வட்டி காரியத்தை குறித்து சொன்னேன் இல்லையா, நான் அப்புறம் அங்கே வரேன். அதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு சில வசனங்களை பார்ப்போம். கடைசி 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். ரெண்டு தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 2:4 தானே வாசிச்சிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தம் என்னது? எல்லா மனுஷரும். எல்லா மனுஷரும் யாரு? எல்லாரும் மனுஷரும். இப்ப அவருடைய சித்தம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், ஆமென், அதை அவர் எப்படி நிறைவேற்றுவார்? எப்படி நிறைவேற்றுவார்? நம்மை கொண்டு. அல்லேலூயா. அப்போ அவருடைய ஒரு சித்தம் என்னது? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும்? எல்லா மனிதரும் ஜெபிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, எப்படி நம் அறிந்த நம்முடைய உறவினர்கள் யாரெல்லாம் நம்ம பாரப்படுறோமோ, யாரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமோ, யாரெல்லாம் நமக்கு தெரியுமோ, யாரெல்லாம் பார்க்குறோமோ, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். போதுமா? அப்படி என்றால் அதோடைய தொடர்ச்சி 2 தீமோத்தேயு 1:1. ஆமென். என்னது? பவுல் அப்போஸ்தலனாக இருக்கிறது என்னது? தேவனுடைய சித்தம். கிறிஸ்து பிரியமானவர்களே, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று என்ன? நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த ஊழியத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்களை வழிநடத்தப்பட வேண்டும், ஜனங்கள் பலன் அடைய வேண்டும், ஜனங்கள் உற்சாகம் அடைய வேண்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். இந்த ஜெபத்தை சொல்றது கொஞ்சம் பயப்படணும். அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டனோ அப்படின்னு சில நேரத்தில் யோசிக்க தோணும். நம்ம ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா இல்லையா? எத்தனை பேர் இப்போ சொல்கிறீங்க, ஆமாம் இந்த ஜெபத்தை சொல்ல நான் தயாராக இருக்கிறேன்? 1 2 3 4 அவ்வளோதானா? ஆண்டவர் ஊழியம் செய்ய அவ்வளோ பேர் தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஊழியர்களை சபை சக்கினா கொண்டு எழுப்புவார். தெரியல, காலையிலே தான் நான் சொன்னேன். ஆமென். நான் காலையில் ரெடி பண்ணல. ஆமென். இது ஆவியானவர் சொல்லுகிறது. இங்கு கர்த்தர் ஊழியர்களை எழுப்புகிறார், எழுப்பி விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இந்த வசனம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. நான் சொன்னேன், போன வாரம் சொன்னேன், நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் என்னவென்று நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறேன். அதுக்கே 2 வாரம் போயிட்டு இதை முடிய போகுது டைமு. இப்போ நம்ம முக்கியமான சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்போ நம்ம பார்த்த
ஏறக்குறைய ஒரு 14 வசனங்கள் நம் வாழ்க்கையிலே உண்டா என்று நான் மேலோட்டமாக இந்த 14 வசனங்களை சொல்லுகிறேன். ஒன்று, ரோமர் 12:2 படி இந்த உலகத்தோடு நாம் ஒத்து போகாதபடி நம்ம என்ன செய்ய வேண்டுமோ ஒற்றை வேஷம் தெரியாதவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தையை நாம் புதுப்பிக்க வேண்டும். நாம் மறுரூபமாக்க வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம். நான் பார்ப்போம், நான் மறுரூபமாக இருக்கிறேனா, என்கிட்ட மாற்றம் இருக்குதா, நான் இன்னும் உலக பேட்டனுக்கு உலகத்தின் வழக்கத்தின்மே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா, நாம் நம்மை கேள்வி கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:18 படி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, நேற்று நாங்கள் காலையில் ஒரு 5:30 மணிக்கு இங்கே வெளியாகணும். ஒரு 8:30 மணிக்கு சபாபரணம் போயிட்டோம். சபாபரணம் போயிட்டு இருக்கும்போது என்னுடைய அக்கா மகன் இதை போன வருடம் 6ஆம் மாதம் திருமணம் செய்தான். அவர் எனக்கு கால் பண்ணி, அவனுடைய மனைவி 5 மாதம் கர்ப்பம். விடிய காலையில் வழி வந்து அவர்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனப்போ அந்த குழந்தை கீழே இறங்கி விட்டது. வேறு வழி இல்லை, இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாது, இதை நீங்கள் என்ன சொன்னாங்க, புஷ் பண்ணி வெளியாக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அழுகுறான் பையன். மை ஃபேவரட் நெஃப்யூ, நான் தான் அவனை வளர்த்தேன். போயிட்டுருக்குறோம், அவ்வளோ தூரம் போயிட்டோம். நாங்கள் தேவராஜ்யம் முக்கியமாக இல்லை ஒரு ஆறுதல் படுத்துறது முக்கியமாக என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் சித்தம் நாங்கள் அங்கே போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போனோம். அழுகுறான், பிள்ளை காப்பாற்ற முடியவில்லை. நேற்றே அவர்கள் அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நான் அப்புறம் இரவு போய் அவங்கள சந்தித்தேன். இப்படியாக தான் சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் குடும்பத்திற்கு முதல் பேரப்பிள்ளை, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 5 பேர் கூட பிறந்தவங்க. எங்கள் அக்காவோட மகன் எங்கள் முழு குடும்பத்திற்கு முதல் பேரப்பிள்ளை. உலகத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அது கேட்கும்போது ஜெனரல் ஓகே பரவாயில்ல, அடுத்தது பார்த்துக்கலாமே அப்படின்னு. ஆனால் ஐ வாஸ் வெரி டவுன். என் குடும்பத்துக்கு முதல் பேரப்பிள்ளை வருகிற காரியமே தடைப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இதோடைய நிலை என்ன? ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பக்குவத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவருக்காக துணைஞ்சோம் பண்ணிங்க. சரியா? ஆமென். சரி, அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? 1 பேதுரு 2:15 நன்மை செய்ய வேண்டுமாம். அந்த நன்மை எதற்கு செய்ய வேண்டும்? அந்த அஞ்ஞானிகள் போன வாரம் பார்த்தோம், முட்டாள்கள் வாய்களை அடைக்கத்தக்க நாம் நன்மை செய்ய வேண்டும். அப்புறம் 1 தெசலோனிக்கர் 4:3-7 இன்னைக்கு பார்த்தோம், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை நாம் வஞ்சிக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை முறை அப்படியாக இருக்க வேண்டும். மார்க் 3:33-35 டு பி இன் அ சர்ச் என கர்த்தர் சொல்லுகிறார். யார் என்னுடைய சகோதரர், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரிகள் என்று யாரை பார்த்து சொல்கிறாரு? அன்று சபை கூடி வந்த இடத்துல இருந்தவர்களை நோக்கி பார்க்கிறார். ஆக சபை கூடி இருக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுல நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:15 டு லீவ் ஃபார் ஹிம், அவருக்கென்று வாழுகிற ஒரு வாழ்க்கை. ரோமர் 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே ரோமர் 8:14 பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தம். 8வது காரியம் எபேசியர் 5:15-33 வரை வாசித்தோம் என்றால், நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், காலத்தையும் நேரத்தையும் அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரியம். இன்னும் அது நிறைய இருக்குது. இதை தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 9வது காரியம் பிலிப்பியர் 2:12-13 வரை நாம் நம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டியதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம். எபிரேயர் 10:35-36 சொல்லுகிறபடி நாம் எதிர்காலத்தை குறித்து பயப்படாது தைரியமாக இருக்க வேண்டும். 2வது, கர்த்தர் நியமித்த காரியம் நமக்கு வரும் வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டியது கர்த்தருடைய
சித்தமாக இருக்கிறது. யோவான் 6:40 படி இயேசு கிறிஸ்துவை என்னது விசுவசிக்கிறதிலே நாம் உறுதி உள்ளவர்களாக இருந்து கர்த்தர் கடைசி நாட்களிலே நம்மை எழுப்புவார் என்றதிலே நாம் உறுதியாக இருந்து அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி ஜெபிக்க வேண்டும். 2 யோவான் 1:2 சொல்லுகிறபடி நாம் என்னவாம் உன் ஆத்துமா வாழுகிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, சமாதானத்திலும் சரி, கூடி வாழுகிறதிலும் சரி நாம் சுகமாய் வாழுகிறது கர்த்தருடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தம். அதை நிறைவேற்றுவது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தினாலும் செய்வார். நாம் அவருக்கென்று ஊழியம் செய்கிறவராக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:1 படி நாம் அவர்கள் ஊழியம் செய்கிறவராக இருக்க வேண்டும். இது அனைத்தும் கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. ஆக இது நம் வாழ்க்கையில நிறைவேற இருக்கிறதா? இவ்வளவு நாள் இருக்கிறோம், கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறி இருக்கிறதா? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நாம் கர்த்தர் பந்திக்கு போவதற்கு முன்பதாக இந்த நாளை இந்த காரியங்களை நாம் சற்று நேரம் தியானித்து கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் போன வாரம் ஒரு காரியத்தை சொன்னேன். இந்த வில் தேவனுடைய சித்தம், இந்த சித்தம் என்றது 3 பகுதியாக நாம் பார்க்க முடியும். ஒன்று தேவனுடைய சித்தம், 2வது நம்முடைய சொந்த விருப்பம், சொந்த சித்தம், 3வது பிசாசனுடைய விருப்பம். இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது தேவனுடைய சித்தமா அல்லது தேவனுடைய விருப்பமா அல்லது என்னுடைய விருப்பமா அல்லது பிசாசனுடைய விருப்பமா? ஆமென். இதை நான் சொல்லி ஒருத்தவங்களாம் கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் காரியம் எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் ரெக்கார்ட் சொல்லுங்கள், எல்லாம் எழுதிட்டு ஓகே உங்களுக்கு உங்கள் சொந்த விருப்பம் தான் நிறைவேறி கொண்டு இருக்குது, இதில் பிசாசுடைய விருப்பம் நிறைவேறி கொண்டு இருக்குதுன்னு அது நம்ம ஒரு ஆள் செக் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஆவியானவர் கொடுத்துருக்குறார். ஆவியானவர்கிட்ட கேட்போம், நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறாதபடி என்னுடைய சித்தமோ அல்லது பிசாசனுடைய சித்தமோ எங்கே நிறைவேறி இருக்கிறதோ கர்த்தர் அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆக எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே பழிய போடக்கூடாது. கர்த்தர் சித்தங்க, நான் அப்படி இருக்கிறேன். நோ, ஆண்டவர் சித்தம் இல்லை நம்ம அழிஞ்சு போகணுன்ட்டு, நம்ம கஷ்டப்படணுன்னு ஆண்டவர் சித்தம் அல்ல, நம்ம சோதிக்கப்படணும்னு ஆண்டவருடைய சித்தம் அல்ல. கிறிஸ்து பிரியமானவர்களே, சோதனை வேறு, ஆங்கிலத்தில் நல்லா சொல்லலாம் டெஸ்டிங் இருக்குது, அப்புறம் பெர்செகுஷன் இருக்குது. உபத்திரம் வேறு, அப்புறம் என்னது சோதனை வேறு. உபத்திரவம் நல்லது, சோதனை பிசாசிடமிருந்து வருகிறது. ஒரு வசனம் எடுப்போம், யாக்கோபு 1:13. யாக்கோபு 1:13. அல்லேலூயா. அடுத்த வசனம் 14. அடுத்து இது வேத வசனம். எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் அந்த வசனம் வேதத்தில் இருக்குது? எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு வசனம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் உண்மை உள்ளவர். எழுதி வைத்திருக்கிறார்னா அவர் சித்தம் நம்ம வாழ்க்கையை நிறைவேற வேண்டும். ஆகினாலே கர்த்தர் நம்மை நன்மையிலே வழி நடத்துகிறவர். உபத்திரம் வேறு, உபத்திரவத்தில் நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். உபத்திரம் வரும்போது நான் மகிழ்ந்து இருப்போம். அடிக்கடி சொல்லுவேன், உபத்திரம் வந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்போம். உபத்திரவம் கெட்டதாக தான் இருக்கும். உபத்திரவம் என்றால் அது நன்மை அல்ல, அது தீமை. ஆனால் அது வரும் பொழுது நாம் மகிழ்ந்திருப்போம். சோதனை வரும் பொழுது நாம் விழுந்துருவோம்.
ஏன்னால் அது தேவனிடமிருந்து வருகிறது அல்ல. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, மத்தேயு 6:10 தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தில் நிறைவேற வேண்டும், நம்முடைய சபையில் நிறைவேற வேண்டும், நம்ம நண்பர்களுக்கு அது நிறைவேற வேண்டும். என்னது ரட்சிப்பு, இந்த காரியம், எவ்வளோ காரியம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் நாம் கருத்தாய் வைத்து ஜெபிக்கிறதல்ல, நம்ம சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அப்படியாக நாம் ஜெபம் இருக்க வேண்டும். நம்ம உறவினர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, வெளி தேசங்களில் இருக்கிற உறவினர்கள் கூட சொல்கிறேன், அவர்களும் கூட இது என்ன செய்யும், இது நம்ம வாழுகிற பட்டணத்து மேலே ஒரு பாரத்தை கொடுக்கும். பட்டணத்து மேலே பாரத்தை கொடுக்கும் பொழுது இது நம் தேசத்தின் மேலே ஒரு பாரத்தை கொடுக்கும். தேசத்தின் மேலே பாரத்தை கொடுக்கும் பொழுது இது முழு உலகத்தின் மேலும் நம்முடைய ஜெபம் அப்படியாக பெருகும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதாவது உன் ஆத்துமா வாழுகிறது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இரு என்று சொல்ல வசனத்திற்கு நான் நேற்று போன வாரமே சொன்னேன். இந்த சுகமான வாழ்க்கையை விசேஷமாக நான் சொல்கிறேன், எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. இதில் நானும் கடந்து வந்திருக்கிறேன், கடந்து போய் கொண்டு இருக்கிறதுனால நான் தைரியமாக சொல்லுகிறேன். இந்த சுகமாய் வாழ்ந்திருக்க முடியாத சூழ்நிலை விசேஷமாக தமிழர்களுடைய மத்தியிலே இது காணப்படுகிறதுக்கான ஒரு காரணம் இந்த வட்டியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது பெரிய சிக்கல். சரியா? எனக்கு தெரியாது நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, இருந்தாலும் இதை குறித்து பேச சொல்லி ஆவியானவர் எனக்கு இருதயத்தில் வைத்த காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். நான் சுருக்கமாக வரேன். இந்த வட்டியிலிருந்து நாம் எப்படி விடுதலை ஆவோம்? ஓகே, யாரும் கை தூக்காதீங்க. வட்டி பிரச்சனை உள்ளவங்க கை தூக்க வேணாம். இருதயத்தில் கர்த்தர் பேசினாலும் சரி. இப்போ இது ஒரு கட்டு. ஓகே, இது நான் காலையில் சொன்ன பிரசங்கம், அதோட கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ யோவான் 3:16 சொல்லுகிறது, கர்த்தரை விசுவசிக்கிறவர்கள் என்னது, ஒருவரும் கெட்டுப்போகாதபடி அவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். ஆமென். அவர் வந்து இழந்ததை தேடி நம்மை தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்றினார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவர் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகிற அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறாராம். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது எதற்காக? நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு. அப்படி என்றால் நம்ம இதுக்கு முன்னே யாருக்கு பிள்ளையாக இருந்தோம்? அப்படி என்றால் பயாலஜிக்கல் நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய நிலையிலே நமக்கு இருந்த ஒரு பிதா யார் என்றால் யோவான் 8:44 வாசிங்க. யோவான் 8:44 முதல் அந்த ஒரு ரெண்டு வரி மட்டும் வாசிச்சா போதும். நானே வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம யாராக இருந்தாலும் சரி, கவனமாக கேட்போம். நம்ம யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி. இப்போ தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன ஜாதின்னு. நீங்கள் எந்த ஜாதியில ஜாதி இல்லை, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஒரு விளக்கத்துக்காக நான் சொல்லுகிறேன். சரியா? எந்த மதத்து, எந்த ஜாதி, எந்த இனம், எந்த நாட்டிலிருந்து வந்திருந்தவர்களாலும் சரி, நம்ம மறுபடியும் பிறக்கலைன்னா, ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கலைன்னா அவனுடைய ஆவிக்குரிய தகப்பன் பிசாசு. ஆகையினால்தான் நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆகையினால்தான் கர்த்தர் இதை ஆதாம் இழந்து போனான். ஆகையினாலே அப்படியாக அவனுடைய சந்ததி நம்ம எல்லாருக்கும் அது வந்ததுனால நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தமாக இருந்ததுனால இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து நம்மை
நாம் அனைவரும், உலகத்தார் அனைவரும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்றது அவருடைய சித்தமாக இருக்கிறதுனால அவர் நம்மை ரட்சித்தார். யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். அதிலே 29வது வசனம் பாருங்கள். அவர் இதுக்கு முன்னுக்கு நீங்கள் வாசித்து வந்தீங்கன்னா 8வது அதிகாரத்தில் அநேக காரியங்கள் குறித்து பேசி அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய தகப்பன் பிதாவை குறித்து பேசும் பொழுது 24லேருந்து வாசித்தோம்னா அவர் 23லிருந்து அவருடைய பிதாவை குறித்து அவர் பேசி வரும் பொழுது விசேஷமாக 29வது வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இந்த காரியங்களை சொல்லி முடிக்கும்போது 30வது வசனம் சொல்லுகிறது, இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவர் எதுக்கு வந்தார்? நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு. 30வது வசனத்தில் அது நிறைவேறிற்று. ஆமாம் இல்லையா? சொல்லுங்க. 30வது வசனம் நிறைவேறிடுச்சா இல்லையா? என்னது? இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. அவர் வேலை முடிஞ்சது. அவர் வேலை முடிஞ்சது. அப்போ என்னன்னா 8வது அதிகாரம் அங்கே முடிஞ்சிருக்கணும், முடியவில்லை. அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இயேசு தம்மை, இதுதான் கவனமாக நம்ம கேட்கணும், இது நமக்கும் உரியது. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். பிள்ளையாயிட்டோம் அதோடு நின்றக்கூடாது. அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தா நம்ம என்ன செய்ய வேண்டுமா? சீஷராகுமா. அடுத்த கட்டம் என்ன? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையா. கிறிஸ்து பிரியமானவர்களே, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருக்கு நாம் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுல மாத்திரம் நமக்கு பூர்ண விடுதலை கிடைக்காது. அவருடைய காரியம் எப்படியாக அவர் அதை ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிறார். ஒன்று, அவரை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமாம். என்ன உபதேசம் என்றால், ஸ்கூலுக்கு எத்தனை ஸ்டாண்டர்ட் 1லிருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் ஏன் இத்தனை வருஷம் படிக்க சொல்கிறாங்க? ஒரு வருஷம் படித்தா பத்தாதா? ஏன்னா கற்றுக்கொள்ள வேண்டியது அவ்வளோ இருக்குது. அப்படி தானே? கற்றுக்கொள்ள வேண்டியது அவ்வளோ இருக்குது. உலகப்புறமான காரியமே அவ்வளோ இருக்குன்னா பரலோக காரியங்கள் எவ்வளோ இருக்கும்? ஆக நம்ம உபதேசத்தில் தரித்திருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் சத்தியத்தை அறிய வேண்டும். அறிந்தால் விடுதலை. அந்த சத்தியம் எவ்வளவு இருக்குதுன்னா அது ஒரே ஒன்று தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், அது இயேசு. நாம் சத்தியத்தை அறிகிறோம் என்றால் என்ன? நாம் இயேசுவை அறிகிறோம், அவருடைய மனதை அறிகிறோம். சரியா? அப்போ அவருடைய சித்தம் என்ன? அவருடைய மனது என்னது? நாம் சுகமாய் வாழ வேண்டியது. இப்போ நாம் சுகமாய் வாழாதபடி விசேஷமாக தமிழர், நான் எல்லாரும் சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, தமிழ் சமுதாயத்தில் நான் அநேகரை பார்க்குறேன். அநேகருடைய குடும்ப பிளவுகளுக்கு காரணம் ஒன்று பணம், வட்டி. ஏன் கிறிஸ்தவர்கள் வட்டிக்கு வாங்கக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். சரியா? இப்போ ஒரு வட்டிக்கு வாங்குறோம் இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த வட்டியை பற்றி தெரியும்? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியும் வட்டியை பற்றி? வாங்கியிருக்கீங்களா கேள்வி. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை காசு வட்டி? 10. வேற 20 காசு வட்டி. வேற வேற யாருக்கு தெரியும்? அது குறைஞ்சிருச்சு. 1.5 இப்போ. இந்த கடை பாஞ்சா இருக்குல்ல, அங்கே மட்டும் தமிழ் எழுதிருப்பானுங்க அழகா. அடகு கடை பார்த்துருக்குறீங்களா? என்ன அர்த்தம்? கரெக்டாக சொன்னீங்க. எஸ், சரி. பாருங்க, இப்போ வட்டிக்கு வாங்குறது இருக்கு இல்லையா? நல்லா கேர்ஃபுல்லாக நல்ல கவனமாக கேளுங்க. நாம் ஏன் வட்டிக்கு வாங்கக்கூடாது? நான் பேங்க் கடனை பற்றி சொல்ல, இயேசு கிறிஸ்துவே
காசுக்காரர்களிடத்தில் வைத்து அந்த அந்த உவமை தாளந்து உவமை கொடுத்து பேசும் பொழுது அதை அங்கீகரிக்கிறார். நீங்கள் காசுக்காரருக்கு இடத்துல கொடுத்து வைத்திருந்தாலும் நீங்கள் வட்டியோடு பெற்றிருப்பாயே அப்படின்னு சொல்கிறாரு. பேங்க் இஸ் டிஃப்ரெண்ட். பேங்க் வந்து வேறு. சரியா? இங்கே வட்டிக்கு வாங்குறவங்க நான் நேராக பார்த்துருக்குறேன். வட்டிக்கு இப்போ சொன்ன 20 காசு வரைக்கும் சொல்கிறீங்க. இப்போ ஒருத்தவங்க 1000 வெள்ளி வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. ஒரு மாதத்துக்கு 20 காசு வட்டினா அவங்க ஒரு மாதத்துக்கு 200 வெள்ளி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அவங்க கடன் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் என்ன செய்கிறாங்க, கடனை வாங்குகிறாங்க. ஆமே, இக்கட்டான சூழ்நிலை, அதனால தான் போய் காசை வாங்குகிறாங்க. இந்த வட்டி அவங்க திருப்பி 200 வெள்ளி கொடுக்கும் பொழுது, அல்லது 100 வெள்ளி 10 காசு வட்டி, 12 காசு 13 காசு, 1000 வெள்ளின்ற நான் சின்ன தொகையை சொல்கிறேன், 10,000 வெள்ளி வாங்குகிற இடத்துல அவங்க திருப்பி அந்த அந்த கடன் அல்ல வட்டியை மாத்திரம் 2000 வெள்ளி கொடுக்கும் பொழுது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணீரோடு சாபத்தோடு அந்த பணத்தை திருப்பி செலுத்துகிறாங்க. ஆமாவா இல்லையா? அதில் அவங்களோட ரத்தம் கலந்துருக்குது, கண்ணீர் கலந்துருக்குது, வயிற்றறிச்சல் கலந்துருக்குது. சரியா? அந்த வட்டி பணத்தை எடுத்து தான் அந்த பணத்தை தான் இன்னொருத்தவங்களுக்கு அவன் கொடுக்குறான். ஒரு நபர் 10,000 வெள்ளி எவ்வளவோ அமௌண்ட் வாங்கி இவனுங்க டீல் பண்ணுறது மனசாட்சியே இல்லாமல் டீல் பண்ணுவாங்க. உன் பிரச்சனை பற்றி என்கிட்ட பேசாத, இன்னைக்கு எனக்கு பணம் வரணும், இல்லைன்னா மிரட்டுறது, வீட்டு முன்னுக்கு வந்து பெயிண்ட் அடித்து வீசுறது. சரியா? இந்த வட்டி, அந்த பணம் வருகிற பணம் சாபத்தின் பணம். இந்த பணத்தை இன்னொரு நபர் போய் வாங்கும் பொழுது அந்த சாஸ் இருக்குது இல்லையா, சாபம், அதை இந்த நபர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் சாபத்திலே மாட்டுகிறான். ஆகையினால தான் சொல்லுகிறேன், கிறிஸ்து பிரியமானவர்களே, வட்டி வாங்கினவங்க அதிலிருந்து சொந்த பலத்தினால வெளியே வர முடியாது. கர்த்தர் குறுக்கிடலைன்னா நமக்கு அந்த பகுதியில் வெற்றி இல்லை. We must surrender to Lord Jesus Christ. அவர் வல்லமையினால தான் நாம் விடுதலையாக முடியும். பேங்க் வட்டி வேறு. பேங்க்கில் என்ன செய்கிறாங்க, அவங்க வருகிற பணத்தை இதை இன்வெஸ்ட், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதை ப்ராஃபிட் எடுத்து அதுலேருந்து வர காசு நம்ம கொடுக்குறாங்க. பேங்க் வட்டி ரொம்ப குறைவு. வீட்டுக்கு எல்லாம் நிறைய வீடு காசு கட்டிக்கிட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் வருத்தத்துலையே இவனுக்கு போயா நான் காசை கொடுக்கணும் அப்படின்னு காசு கொடுக்குறீங்களா, அல்ல சந்தோஷமா அப்போ நம்ம வீட்டுக்கு தான் காசு கட்டணும் கட்டுறீங்களா? அதில் சாபம் அதில் இல்லை. நம்ம காடியை வாங்குகிறோம் இல்லையா, 7 வருஷம் லோன், 5 வருஷம் லோன், 11 வருஷம் லோன் இருக்குது தானே. 11 வருஷம் இருக்கா, இல்லை 9 வருஷம் இருக்குது. அது மகிழ்ச்சியாக தான் கட்டுறோம். ஆமே, அது நம்ம கட்டாட்டி அவனே வந்து அழகா பாசத்தோடு அன்போடு வந்து எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த வட்டி சொல்கிறேன், ஏன் இதுலேருந்து வெளியே வர முடியலன்னா அது கட்டு. கர்த்தர் விடுவிக்கலைன்னா, வசனம் இருக்குது, கர்த்தர் வீட்டை காக்கிறவன் கர்த்தர் காக்காவிட்டால் காக்கிறவனுடைய பிரயாசம் விருதான். அல்லேலூயா. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். யார் வட்டியில் இருக்கிறீங்கன்னு யாரும் தெரியப்படுத்த வேணாம். கண்களை மூடுவோம். கர்த்தர் அந்த நாளில் நமக்கு விடுதலை கொடுப்பாராக. கர்த்தர் இந்த வட்டியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். நம்மளுடைய சூழ்நிலை இன்று முதலிருந்து மாறப்போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதோ இந்த பிரச்சனையில மாட்டி இருக்கிறவர்கள், இதோ கர்த்தருக்கு நேராக நம்மை பார்க்க போகிறோம். நம்மை மாத்திரமல்ல, நம்மை அறிந்தவர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய நண்பர்கள், கூட வேலை செய்யறவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, எங்கேயோ நீங்க கேள்விப்பட்டு இருக்கலாம், ஐயோ இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை, இந்த வட்டி தான். இதோ எவ்வளவு 8000 வெள்ளி சம்பளம் இருந்தாலும் இவனுக்கு விடுதலை இல்லையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் 8000 வெள்ளி சம்பளம், சின்ன சம்பளம் இல்லைங்க, 8000 வெள்ளி சம்பளம், பேங்க் காட்டு ஆளவங்கிட்ட இருக்குது. சரியா? அவன் இறக்கப்பட்டு ஒரு 200 வெள்ளி போட்டால் தான் அந்த மாதத்தில் அவங்களுக்கு செலவுக்கு பணம். 8000 செலவு.
200 300 வழி வர்றது அவன் கெஞ்சி கூத்தாடணுமா, எனக்கு ஒன்றுமே இல்லை சாப்பிட, அப்படி சொன்னாதான் அவனுக்கு அந்த மாதிரி. இங்கே கிளாங்கில் நடக்கிற ஒரு காரியம் ஒன்று நான் சொல்கிறேன், இன்னும் எவ்வளோ இருக்குது. ஆமென். கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். மனதார உணர்வோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிருபை நேரம் தான் ஆண்டவரே. ராஜா, அந்த நாளில் இதோ இந்த துரைத்தனத்துக்கு நேராக தகப்பனுக்கு இயேசு கிறிஸ்துவை உதவியை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, கர்த்தர் இந்த பாரத்தை இருதயத்தில் வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்கு அறிந்தவர்கள், நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்கள், எங்கள் உறவினர்கள் வாழ்க்கையில இந்த காரியம், இந்த கட்டு இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜா, இவர்களை கட்டி வைத்திருக்கிற அசுத்த ஆவிகளை, இதோ இருளின் வல்லமைகளில் இதோ நாற்றம் எடுத்த இந்த பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிறுவனமாக்குறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிறுவனமாக்கி ஜெபிக்கிறோம். இந்த கடன் என்ற சாபத்திலிருந்து பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. கர்த்தர் இவர்களுடைய கட்டுகளிலிருந்து இவர்களை கட்டவிழ்ப்பீராக. கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அன்பு இப்பொழுது அவர்கள் இருதயத்தில் பிரவேசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்களாக. உம்முடைய அன்பை உணர்ந்து கர்த்தருக்கு நேராக விடுதலையை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாள் ஒரு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் விடுவிப்பீராக. கர்த்தர் குமாரன் விடுதலையாக்காவிட்டார் மெய்யாகவே நீங்கள் விடுவிக்க மாட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை 35வது வசனம், ஆகையால் குமாரன் உங்களது விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். கல்வாரி சிலுவையின் நாயகனை நோக்கி வந்திருக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில பலியான இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்திருக்கிறோம். இந்த காரியம் எங்கள் ஜனங்கள் வட்டில் இருந்து விடுதலை ஆவார்களாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஓ ரீகா ராபா ரநாதா நராபா சந்தரே. ஓ கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம், விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். இந்த சாப கட்டிலிருந்து, இந்த பிசாசின் பிடியிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இதோ கட்டி வைத்திருக்கிற வட்டியின் ஆவியை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுக்கு அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எழுந்து நிற்போம். இந்த நாளில் நாங்கள் தியானித்த முழு வசனமும் கர்த்தருடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களாக, ராஜா உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக, அதனால் அந்த ஒரு இருதயத்தோடு, அந்த ஒரு ஏவுதலோடு, அந்த ஒரு எக்ரிமெண்டோடு கூட கர்த்தர் பந்தியிலே நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை பக்கம் திருப்பும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பக்குவப்படுத்தி உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் உங்களுடைய கிருபையை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென்.